வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான கத்திரிக்காய் சாதம். இதை கர்நாடகா சைடு வாங்கிபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷை ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த டிஷ் பண்ணலாம். நீளமான பச்சை கத்திரிக்காயாக மார்க்கெட்டில் கிடச்சிச்சு. இது ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க. பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சீரகமும் மல்லியும் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. 4 துண்டு பட்டையும் கிராம்பு 2 பீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ நல்லா செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ நல்லா செவக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும். நல்லா பழுத்த தக்காளி 1 பெரிய சைஸாக எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை இந்த நெய்யிலே நல்லா வதக்குங்க. உடால கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும். இடையில திறந்துட்டு ஒருக்க கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வச்சு நம்ம வதக்கணும். கத்திரிக்காய் சாதம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான மசாலாவை நம்ம நல்லா வறுத்து பக்குவமாக அரைச்சனால அது ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரைஸோட டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக இருக்கும். கத்திரிக்காய் லேசாக வதங்கியிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனில் வச்சு வதக்கும்போது கத்திரிக்காய் குலையாமல் நல்லா வதங்கி வரும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா சரியாக இருக்கும். புளி கொஞ்சோண்டு ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 50 ml அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதோட வறுத்து அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியோட ஃப்ளேவரே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் 1 கப் வேக வச்சு எடுத்திருக்கேன். சாதம் வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்கன்னா சாதம் குலையாமல் பொலன்னு வரும். அரிசியை ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா அரிசி நல்லா நீளமாக வரும். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வேக வச்ச சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் சாதத்தோட டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மணக்க சுவையான கத்திரிக்காய் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.